இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தி இந்த பைபிள் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் மிகுந்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. ஆனா சிச்சுவேஷன் எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு போடுறதுக்கு ஒரு கிண்ட கோட் இல்லை, ஒரு பெட்ஷீட் இல்லை, அவரை சுத்துறதுக்கு துணியால சுற்றி முன்னணியத்தில் வைத்திருப்பார்களாம். எல்லாருக்கும் சந்தோஷமா. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப கபிள்ஸா இருக்கிறவர்கள், பிள்ளை பெற்றவர்கள், இனி போறவர்கள் யோசிங்க. உங்களுடைய பிள்ளை பிறந்து வரையக்குள்ள வீட்டுக்கு முன்னால வாசல்ல பிள்ளைய சுத்தி துணியில வைப்பீங்கன்னா இந்த விண்டருக்குள்ள சூழ்நிலை சரியில்லை. யாருக்கு தான் சூழ்நிலை சரி? எந்த சூழ்நிலைன்னா எல்லாம் ஒப்பையும் பிறந்ததுல இருந்து அப்படி சூப்பரா இருக்குன்ற கையெழுத்துங்க. அப்படின்னா உங்களை கொண்டு போய் மியூசியத்தில் வைக்கலாம். இல்ல, எல்லாருக்கும் மாறும். ஆனா சொல்ல ஒரு ரகசியத்தை தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. ஒருத்தர் உங்களுக்கு சொல்லிருக்க மாட்டாங்க, நான் சொல்றேன். சூழ்நிலைகள் ஒரு நாளும் நிரந்தரம் அல்ல. பாருங்க, இந்த ஆமேனுக்கா, இந்த சோம்பேறித்தனமான ஆமேனுக்கா நான் இவ்வளவு ஒரு டீப்பான விஷயத்தை சொன்னேன் உங்களுக்கு. அது மாறும். பக்கத்தில் உள்ள தட்டி சொல்லுங்க, மாறும். எல்லாம் மாறும். சொல்லுங்க, மாறும். சகலதும் மாறும். இப்ப இந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. அவருக்கு முன்னத்தில் கிடைத்திருக்கு ஒரு குழந்தை பிள்ளை. ஆனா அவங்களுக்கு தெரியுமா, அந்த பிள்ளைய பார்ப்பதற்கு இலங்கையில இருந்து கூட சாஸ்திரிகள் போனார்களாம். இப்ப சொல்லுகிறாள் சரித்திரத்தில், நாங்க 3 சாஸ்திரிகள் என்றது 3 இல்லாது, பல சாஸ்திரிகள் பல விதமான பொருட்களோடு தேடி போனார்கள். நான் சொல்றேன், இன்றைக்கு வெளியில முன்னணியத்தில் கிடக்கிற சூழ்நிலைகளுக்கு இருந்தாலும் எங்களை தேடி சாஸ்திரிகள் வருவார்கள்.